வீட்டுக்கு மருமகளா வர்ற பிராப்தம் அவளுக்கு இருக்கான்னு பாத்துருவோம். என்னம்மா செய்ய போற? பூங்கோத, ஒரு பெரிய கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வா. அம்மா, இப்ப என்னம்மா பண்ணணும்? நீ என்னம்மா செய்ய போற? சொல்றேன். மருது, ஸ்வேதாவுக்கு போன் பண்ணி அவளை உடனே கிளம்பி இங்க வர சொல்லு. அத கூட நான் இப்போ இந்த கற்பூரத்தை என் கையில ஏத்திக்கிட்டு நிக்க போறேன். இந்த கற்பூரம் அணையறதுக்குள்ள ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு விதி இருக்குன்னு அர்த்தம். அப்படி மட்டும் அவ வரல, இனிமேலும் அவளை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். போன் பண்ண அவளுக்கு. அம்மா, எதுக்குமா இந்த விஷ பரிச்சையெல்லாம்? வேணாம்மா. ஆமாம்மா, எதுக்குமா இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதாதா? நான் சொன்னா கேளுங்க. இல்லை, நான் இந்த சோதனையை பண்ணியே தீரணும். இது மட்டும் நல்லபடியா நடந்துட்டா இனி ஸ்வேதா தான் இந்த வீட்டு மருமக. அதுக்கப்புறம் அதை யாராலையும் மாற்ற முடியாது. வேண்டாமா. ஹலோ அம்மா, உன்னால வலி தாங்க முடியாதுமா. ஏத்து, ஏற்கனவே இருக்கிற வலியை விட இது ஒண்ணும் பெருசில்ல. ஐயோ ஸ்வேதா, பேசுறதுக்கு நேரம் இல்லை, நீ உடனே கிளம்பி வா. அத்தை,
அத்தை, நீங்க திரும்பி வந்தது எங்களுக்கெல்லாம் யான பலம் கிடைச்ச மாதிரி அத்தை. ஆனா நான் உங்களுக்கு மருமகளா வரத்துக்கு தகுதியானவளாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இப்போ வந்துருச்சுல்ல? அந்த சந்தேகம் ஏன் வந்துச்சுன்னு கேளு. நான் வர்றப்ப நீ முத்தரசனை உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு இந்த வீட்டு மருமகளா நின்னு என்ன வரவேற்பேன்னு நினைச்சேன். எப்ப அது நடக்காம போச்சோ அப்பவே உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஆனா இப்ப இந்த சோதனையில நீ ஜெயிச்சு நின்னதும் என் மனசுக்குள்ள ஒரு உறுதி வந்துடுச்சு. கண்டிப்பா நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற. அது மாறவும் மாறாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. அத்தை, இந்த தாலிய மாமா என் கழுத்துல கட்டின தாலியாவே நான் நினைச்சுக்கிறேன். மாமா கையால தாலி கட்டிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இந்த தாலி என்னைக்காவது உன் கழுத்துல ஏறும்னு நினைச்சேன். ஆனா நீ வந்த வேகத்துல இதை உன் கழுத்துல ஏத்திக்கிட்ட. இனிமே நீ நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஸ்வேதா. வா. வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. அத்தை, இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் அந்த வெண்ணிலா தான் காரணம். என்னால கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு மாமா அவ பக்கம் திரும்பிட்டார். நான் எவ்வளவு சொல்லியும் நான் சொன்னது கேட்கவும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கவும் மாமா தயாரா இல்ல அத்தை. அவரோட உலகமே அந்த வெண்ணிலா ருத்ராவா மாறிடுச்சு. என் மேல உயிரா இருந்து வாய்க்கு வாய் சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருந்த முத்தரசு இப்ப அவ பின்னாடி ஓடிட்டு இருக்கான்ல. எல்லாத்துக்கும் காரணம் அவதான்னு எனக்கு நல்லா புரியுது. மறுபடியும் முத்தரசு என்ன சித்தின்னு வாயார கூப்பிடணும். முத்தரச மீண்டு என் பிள்ளையா வரணும். அந்த வெண்ணிலா செத்தா மட்டும்தான் அது நடக்கும். பூங்கோத, மாப்பிள்ளைய வர சொல்லு. பட்டு, பட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை அம்மா உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னையா? எதுக்கு ஜிலேபி? தெரியலங்க, வாங்க. ஐயோ, கூப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே குபீர்னு வேர்க்குதே. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. அட வாங்க. சொன்னா கேளுங்க, வாங்க. நான் வரல ஜிலேபி. எதுக்கு சொன்னா புலம்புறீங்க? கேளு வாங்க. ஜிலேபி.
ஐயோ பேசாம வாங்க. தெரியலையே ஜிலேபி. அமைதியா இருங்க. ஜிலேபி வாங்கன்னு சொல்றல. அத்தை மாப்பிள்ளை உடனே முத்தரசுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் சொன்னேன்னு சொல்லி உடனே அவனை வீட்டுக்கு வர சொல்லுங்க. என்ன தயங்குறீங்க? உடனே ஃபோன் பண்ணுங்க. என்னங்க அம்மா அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. பண்ணுங்க. வா ஸ்வேதா. என்னடா இது மணியில் எங்கே இருக்கானே தெரியலையடா. ஹலோ ஒரு நிமிஷம் சார், அவர்கிட்ட கொடுக்குறேன். மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறாரு சார். சொல்லுங்கள் சார். முத்தரசன் சார், வெண்ணிலாவை எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் சார். சார் சார் எந்த ஸ்டேஷன் சார்? நேரா புழல் ஸ்டேஷன் போங்க, அங்கதான் உங்களை வச்சிருக்காங்களா. புழல் இல்லைங்களா? ஆமா சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி சார், புழல் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்கடா, சீக்கிரம் போகிறேன். ஐயோ போன் அடிச்சா முத்தரசு மாப்பிள்ளை எடுக்க மாட்டேங்கிறாரு. இத போய் அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன அடிச்சாலும் அடிப்பாங்க. என்ன பண்றதுன்னு புரியலையே. சரி, இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். யார் மாப்பிள்ள? ஹலோ முத்தரசு மாப்பிள்ள, நான் தான் அழகப்பன் பேசுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை உங்களை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னாங்க மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் வந்துடுறேன். இல்ல மாப்பிள்ள, நீங்க உடனே. மாப்பிள்ள சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள. வெண்ணில நம்ம ஊர்ல இருக்க ஸ்டேஷன் தான் வச்சிருப்பாங்க, பார்த்தா சிட்டி ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அவளை அப்படியே அமௌண்ட் விட்டுற முடியாது. நீங்க சித்திக்கிட்ட சொல்லுங்க, நான் எப்படியாவது வெண்ணில கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வருவேன்னு. நான் அவரை சித்திக்கிட்ட சொல்லாம கொள்ளாம அப்படியே வர வந்துட்டேன். நீங்க சொல்லுங்க, நான் வெண்ணிலோட வரேன்னு சொல்லிடுறீங்களா? சரி, தப்பாத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க. வந்துடுறேன் மாப்பிள்ள. பேசுனீங்களா? முத்தரசன் கிளம்பி வரானா? இல்ல அத்தை. இல்லையா? ஏ அது வந்து மாப்பிள்ள வெண்ணிலாவை தேடி சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரா. மறுபடியும் திரும்பி வந்தா அது வெண்ணிலாவோட தான் வருவேன்னு சொன்னாரு போன்ல. அத்தை, இப்ப புரியுதா மாமா எந்த அளவுக்கு மாறி போயிட்டாருன்னு? நீங்க உங்க புள்ளையா விட்டுட்டு போன முத்தரசனை அந்த வெண்ணிலா தூபம் போட்டு போட்டு இப்படி மாத்தி வச்சிருக்கா. தென்னரசு வந்திருக்கான், பின்னாலதான் வெயிட் பண்றான். ஜிலேபி, நான் என்ன பண்றது ஜிலேபி? நான் போன் பண்ண வரமாட்டேன். ஜிலேபி ஜிலேபி வணக்கம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உங்களை உயிரோட பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகவும் புது தெம்பாகவும் இருக்குமா. தென்னரசு மருது எல்லா விஷயத்தையும் சொன்னா. நான் இல்லாத நேரத்துல நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இதே ஒத்துமையோட அந்த வெண்ணிலாவை மொத்தமா அழிக்கணும். சொல்லுங்கம்மா, மேற்கொண்டு என்ன பண்ணணும்?
உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசு. வெண்ணிலாவை எவ்வளவு அடிச்சு உதைச்சு இல்ல என்ன பண்ணாலும் சரி, அவ வாயாலேயே அம்மன் தாலியை திருடினது நான் தான் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா ஊரே அவளை ஒதுக்கி வச்சிடும். அவ ஒரு நடப்பின ஆயிடுவா. அப்படி அவ மட்டும் ஒத்துக்கலைனா அவளை அங்கேயே அடிச்சு உதைச்சு காலி பண்ண சொல்லுங்க. அவ பணமாகட்டும். சரிம்மா. சொல்லுங்க மிஸ்டர் தென்னரசு. சார், எனக்கு ஒரு உதவி வேணும். சொல்லுங்க. விடுங்க தென்னரசு, நான் பாத்துக்கிறேன். எந்த கவலையும் வேணாம். அப்புறம் உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க சார். ஓகே தென்னரசு, குட், தேங்க்யூ. மாப்பிள, இன்ஸ்பெக்டர் சொன்ன ஸ்டேஷன் இதாண்டா. சார், மத்த லேடி கான்ஸ்டபிளையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட விசாரணை ஆரம்பிங்க. ஓகே சார். உடனடியா அவ வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஓகே சார். போ. சார், என்ன விஷயம் சொல்லுங்க. சார், படூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் சார். வெண்ணிலான்ற பொண்ணு நீங்கள் விசாரணை கூட்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்காக தான் சார் வந்திருக்கோம். என்னங்க இது உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? உள்ளூர் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் தொல்லை கொடுப்பீங்கன்னு இங்க வச்சு விசாரிச்சா இங்கேயே தேடி வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் விசாரணை சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சதை சொல்றோம், கிளம்புங்க. சார் சார், கோச்சுக்காதீங்க சார். அவ என்னோட அத்தை பொண்ணு தான் சார். அது அத்தை பொண்ணுனா விட்டுணுமா? இல்லை சார், நான் அப்படி சொல்ல வரல சார். வெண்ணில ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவன் தப்பெல்லாம் பண்ண மாட்டா சார். அதான் சார் சொல்றேன், நீங்க தயவுசெய்து வெளியே விட்டுருங்க. நீங்க இங்க வந்து கெஞ்சறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட தப்பு இருக்கு. சந்தேகத்துக்கு இடமான முறையில அம்மனோட தாலி அவ கையில இருந்திருக்கு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம யார் யாரு கூட்டுன்னு விசாரிச்சாதானே தெரியும்.